வெல்கம் பேக் டு மை சேனல் இர்ஃபாஸ் லைஃப் ஸ்டைல். என்னடா இது சிக்கனோட ஓப்பன் பண்ணுறேன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ இவர் தான் இன்றைக்கி நம்மளோட ஹீரோ. ஸோ அதனால் இவரை வச்சே ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் சிக்கன் டிக்கா கபாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ சிக்கன் டிக்கா கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ சிக்கனோட டேஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சிகமை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஆனியனுமே வந்து இதை மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியனை நல்லா ஒரு 4 ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு பாதி ஸ்லைஸாக ஆக்கணுன்னா தனியாக பிரித்தா இந்த மாதிரி அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பிரெஸ்ட் பீஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ ஷாப்லலாம் இப்போது இதை மாதிரி நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரியே கட் பண்ணி தராங்க. ஸோ பிரெஸ்ட் பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அழகாக ஷேப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிக்கனுமே நல்லா இதை மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் நார்மலான சைஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில். இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் நான் வந்துட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் ஃப்ளேவரில் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே ஃப்ளேவராக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து சிக்கனை ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஆனியன் அண்ட் கேப்சிகமையும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சைமல்டேனியஸாக அப்படியே நான் மசாலாஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் மசாலா தான். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு வந்து சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு கலர் பவுடர் லைட்டாக சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் டிக்கா மசாலா, ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இதை போட்டால் தான் டேஸ்ட் வரும்னு கிடையாது. 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் தான் வந்து நம்மளுக்கு இதில் நிறைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ தயிரை வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நல்லா இது எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அண்ட் தென் வந்துட்டு ஒயிட் ஃப்ளேவரில் உள்ள சிக்கன் டிக்கா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன்னா நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகத்தூள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ்க்காக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கலருமே நல்லா வரும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு சிக்கன் கேப்சிகம் ஆனியனோட இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அண்ட் தென் இப்போ வந்து க்ரீன் சிக்கன் டிக்கா மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஹரியாலி சிக்கன் டிக்கன் மசாலான்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு கை நிறையா புதினா இலையும் மல்லி இலையும் எடுத்துக்கலாம். அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக வந்து இதில் நம்ம வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. அதனால் பச்சை மிளகா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கை நிறைய எடுத்து போட்டேன். அதுக்கு வந்து 1.5 அளவுக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ இந்த காரம் எங்களுக்கு போதும். உங்களுக்கு வேணும்னா கூடையோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நைஸாக அரையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி திப்பி திப்பியாக அரைஞ்சால் கூட போதும்.
அரையிலேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. நல்லா தண்ணி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிக்கனோட வந்து பிளெண்ட் ஆகாது. அதனால் நல்லா எவ்வளோ தூரம் அரையுதோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல். கூடவே ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளும் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிருமே அந்த புதினா மல்லி அரைஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே போட்டு அதோடு சேர்த்து அடிச்சிட வேண்டாம், ரொம்ப தண்ணியாகிடும், அதோட மசாலா சிக்கனோட ஒட்டாது. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு இதையுமே நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்னிங் ஒரு 10 o'clock கிட்ட வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சு நைட்டு 10 o'clock எடுத்து தான் வந்து குக் பண்ணேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் பண்ணி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த மசாலா உள்ளே இறங்க தான் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 hours ஆவது வந்து நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எதில் செஞ்சாலுமே சரி, கபாப் வந்து இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு மேரினேஷன் கொடுத்து அது நல்லா ஊறணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாங் டூத் பிக் வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். ஸோ அதை வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி லேயராக சிக்கன் அண்ட் கேப்சிகம் அதுக்கப்புறம் ஆனியன்னு சொல்லிட்டு லேயர்ஸை வந்து அடுக்கிக்கலாம். இதே ப்ராசஸை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக வந்து வச்சுக்கோங்க, ஒரே பிளேட்டில் வச்சிங்கன்னா கலர் மிக்ஸ் ஆகிடும், ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகிடும். ஸோ தனித்தனியாக அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து டூத் பிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து சிக்கன் அந்த டூத் பிக்கில் இறங்குறதுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஒரு 5 minutes ஹாட் வாட்டரில் இல்லை நார்மல் வாட்டரில் கூட போட்டு அந்த ஸ்டிக்கை ஊற வச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து அந்த ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்மள்ட்ட வந்து அந்த திக்கா பண்ணுற அந்த சுடுற அடுப்போ அந்த கறியோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக எப்படி வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வந்து செய்யலான்னு தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ இந்த எக்ஸஸான டூத் பிக்கெல்லாம் வந்து என்னோடய பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுட்டு வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் இதில் வந்து எப்படி செய்யலான்னா, ஒன்று வந்து தோசைக்கல்லில், இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி பேனில் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த பேன்லேயுமே வந்து ரொம்ப நிறைய வேணாம், அது வந்து பார்க்க அப்படி இருக்குது. ஸோ அப்படியே அந்த பேன் ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அதோடு நம்ம ஒரு ஃப்ளேவராக வந்து தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃப்ளேவரை வந்து தோசை தவாவில் போட்டிருக்கேன். இதை வந்து பேனில் இன்னொரு ஃப்ளேவரை வந்து பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப போட்டு ஃப்ரை ஆகணும், கருப்பெல்லாம் ஆகணும்லாம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே நீங்கள் வந்து சைட்ஸை திருப்பிக்கிட்டே இருங்க. ஸோ ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி சைடை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பப்போ கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தாலே போதும். சிக்கன் வந்து வெந்துடும், நம்ம குட்டி குட்டி பீசஸாக தான் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்க வேண்டாம். நம்மளுக்கு சிக்கன் கொஞ்சம் ஜூஸியாகவும் வேணும், அதனால் போட்டு ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளேவரை போட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ ஹாட்டாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்ச உடனே மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். ஆயிலோடு சேர்ந்து பட்டர் ஆட் பண்ணலாம், பட் அந்த ஸ்மெல்ல அந்த ஃப்ளேவர் தெரியாமல் போயிடும். இதை மாதிரி தனியாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து டிக்கா மேலே நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்தாச்சு. நான் கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக இந்த க்ரீன் சட்னியும் மயோனைஸும் தான் பண்ணியிருந்தோம். கூடவே இந்த பாகிஸ்தானி பரோட்டா வாங்கியிருந்தோம். ஸோ அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 3 ஃப்ளேவருமே செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதோட என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் திக்காவும் அண்ட் தென் அந்த ரெட் திக்காவும் தான். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. ஸோ எப்போதும் கபாப் செய்யும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.